லாஸ்ட் வீடியோவில் சைகோ மாமனார் மருமக முன்னாடி நிர்வாணமாக இருக்கிறத வந்து மாமியார் பார்த்துட்றாங்க. உடனே வந்து சோஃபாவில் 2 பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க? என்னால் வெளியே தலை காட்ட முடியாது. நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்குவீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. ஒரு வேட்டி அவந்து கீழே விழுறது கூடவா உங்களுக்கு தெரியாது? நம்ம மருமக என்ன நினைக்கும் அப்படின்னோடனே சைகோ சந்தோஷத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே வந்துட்டு நான் என்ன பண்ணட்டும், நான் வேட்டி கலந்து விடும்போது மருமக எதிர்ச்சியாக திடீர்னு வந்துட்டா, அந்த டைமில் பார்த்துட்டு நீயும் வந்துட்ட, நான் என்ன வேறுமணியாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மருமக என்னங்க நினைப்பா, நம்மளை பற்றி தப்பாக தானே நினைக்குவா, உடனே அவள் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை அது எப்படி சொல்ல முடியும், நீ எதுக்கு இருக்க, நீ வேணால் மருமக கிட்ட பேசு, கூட அப்படியே வந்து மகனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிடு, மகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு, அவன் போய் என்ன தப்பாக நினைக்க போகிறான், அவன் எல்லாமே புரிஞ்சுக்குவாண்டி, அவன் ஏன் பையன் அப்படின்ற மாதிரி வந்து பொண்டாடிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து சரி மருமகளை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து மருமகளை கூப்பிட்டு குமுதா இங்கே வா, உங்கள் மாமா இதை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. இருங்கத்த, நீங்கள் இங்கே இருங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாமாவை பார்த்து உனக்கு என்ன பையன், மாமா எதுவும் உங்ககிட்ட சாரி தான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க இது பிள்ளைகிட்ட வேஸ்டி அவுந்து கீழே உழுது கூட தெரியல, அப்படிப்பட்டவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து மருமக முன்னாடியே ஹஸ்பண்ட்காரனை திட்டுறா. உடனே திட்டு சரி நீ போடி, நான் மருமகிட்ட நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாமனார் எந்திரிச்சு வரான். அவளுக்கு வரும்போதே வந்து பார்த்தோன்னா அவனை பார்த்தோன்னே கொஞ்சம் பயம் வந்துடுது. வந்து வேஸ்ட் கட்டிட்டு வந்து பக்கம் நிற்கிறான். உடனே வந்து மருமகளுக்கு கோவம் வந்து பல்லான்னு ஒரு அடி அடிச்சிட்றா. உடனே வந்துட்டு இந்த அடியெல்லாம் உனக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி அவள் முறைச்சிட்டு அவள் போயிடுறா. எந்த கையால் நீ அடிச்சியோ அதே கையால் வந்து என்ன பாசமாக உன்னை தொட வைக்கிறேன், இது நான் இப்போ நடத்தியே காட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சிரிக்கிறான். உடனே வந்துட்டு உள்ளே இருக்கிற மாமியார் வந்து கடன்னு ஓடி வரா. ஓடி வந்துட்டு என்னங்க சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மொச்சக்கொட்டை குழம்பு வைக்காதனா நீ சொன்னால் கேட்குறதில்ல, அது பாட்டு வச்சிடுற, இப்போ பாரு எனக்கு தான் பிரச்சனை ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே வந்துட்டு இல்லையே நான் மொச்சக்கொட்டை குழம்பு வைக்கலையே, வேறு எதுன்னு வச்சேன், அதே மாதிரி மொச்சக்கொட்டை குழம்பு வச்சாலும் இந்த மாதிரியா சவுண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாமியார் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா மருமக வந்து வீட்டில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கா. அதை பார்த்து மருமக வந்து மாமியார் வந்து ஏமா இன்னும் அதே நினச்சிட்ருக்கியா, மாமா தெரியாமல் தாம்மா பண்ணார், தெரிஞ்சு பண்ண மாட்டார், அவர் வந்து உன் மேலே உயிரியே வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப வெகுளித்தனமாக வந்து அவங்க மாமியார் இது பண்ணுறாங்க. ஏதோ அவள் சொல்ல வரதுக்கு எந்திரிக்கிறா. அத்தை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தை அப்படின்னும்போது பின்னாடி மாமனார்காரன் இருக்கிறத வந்து அவள் நோட் பண்ணுறா. சொல்லுமா எதை நீ சொல்ல வர, சொல்லு, என்கிட்ட தானே சொல்கிற, நீ பயப்படாத என்கிட்ட சொல்லு, நான் மாமா கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் மறுபடியும் சொல்கிறா. சொன்னோன்னே இல்லை தானே நான் அப்புறமா உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிடுறா. உடனே மாமியார் போன பிறகு வந்து சிரிக்கிறான். என்னன்னாலும் நீ என்கிட்ட வந்து வந்தே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே சைகோவுக்கு வந்து பழங்காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி நினப்பு போல் அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் எடுத்து நினச்சி பார்க்குறான். உடனே மாமியார் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது மருமக வராங்க. வந்துட்டு அத்தை நான் அந்த மாதிரி ஊருக்கு போகிறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறா. ஏன் நீ ஊருக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை எனக்கு கொஞ்ச நாளாகவே இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, நான் கொஞ்ச நாள் வெளியே இருக்கேன் அத்தை, எனக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அவர் வந்தால் நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே மாமியார் இருந்துட்டு ஏம்மா உங்கள் வீட்டுக்கார் வெளியில் இருக்கிறாங்கன்றது தெரியும், மாமியார் மாமனார்லாம் குடும்பம் பண்ணி அனுப்பிட்டாங்க தானே உங்கள் சொந்தக்காரங்களும் எங்கள் சொந்தக்காரங்களும் நினைப்பாங்க, அந்த மாதிரி தப்பு மட்டும் என்றைக்கும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாமா, இப்போ அடுத்த ராத்திரிலாம் இங்கேருந்து பைய தூக்கின்லாம் போகக்கூடாது, நீ எது வந்தாலும் மாமா கிட்ட சொல்லு, மாமா எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து மருமகளை வந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு உடனே நீ எது நடந்தாலுமே நீ எது நினச்சாலுமே இங்கே நான் நினைக்கிறதா இங்கே நடக்கும், நீ உள்ளே வரனாலையும் சரி நீ வெளியே போகணுன்னாலையும் சரி என்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது, ஏன்னா உன் புருஷன் வந்து ஒரு ஏமாளி, என் பொண்டாட்டி வந்து ஒரு பைத்தியம், இது ரெண்டுங்கிறதுல நான் எப்படி சமாளித்து ஒன்று நான் எப்படியோ ஒன்று நான் அடைஞ்சு தீருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. மருமக உடனே அழுதுகிட்டே ஜன்னல் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த பையன் சொன்னது எல்லாமே நினச்சி பார்த்துட்ருக்கான். மாமனார் வந்து நியூஸ் பேப்பரில் ராசிபலன் படிச்சுட்ருக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்குது, இன்றைக்கி கட்டண வசூல் பண்ணால் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. உடனே வந்து அப்போ தான் ஞாபகம் வருது, பொன்னாடி அன்றைக்கி அனுப்பி வச்சோமே அவர் வந்து பணம் வசூல் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு வள்ளி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பணம் வசூல் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க நான் போயிருக்கும்போது வீடு பூட்டி இருந்தது, அதனால தான் நான் வந்து ரிட்டன் ஆகி வந்துட்டேன் அப்படின்னோடனே நீலாம் இதெல்லாம் லாகிப்பட மாட்டேன், நானே போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இது வந்து மருமக வந்து நோட் பண்ணிட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி இவர் வரார் அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான். பின்னாடி வந்து யாரோ வர மாதிரியே அவனுக்கு தோணுது. ஒரு பையன் வந்து எதிர்த்தாப்புல நின்று இடிச்சிட்டோன்னா அவங்ககிட்ட ரொம்ப வம்பு விளக்குறதுக்காக ஒரு 3 பேர் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இது வந்து எதிர்த்தா நடந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிட்டு அவங்களெல்லாம் அடின்னு அடிச்சிடறான். வீட்டுக்கு வந்தோன்னு வள்ளி வந்து ரொம்ப பயந்துடுறா. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வழியில் வந்து ஒரு 3 நாய்ங்க இருந்தது, அதில் வந்து அடித்து விரட்டி விட்டுட்டேன், அதனால தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு நாய் வந்து தெரிஞ்ச நாய், மற்ற 2 நாய் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது.
ஒரே ஒரு பொட்டை நாய் தான் இதுக்கெலாம் காரணம், அதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பொட்டை நாயை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன். நான் எண்ணி அடிக்கிறதுக்கு இன்றைக்கி 3 நாய் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து மருமக வந்து மறைக்கிற மாதிரி கட்டுறாங்க. மீதி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.